வணக்கம் மக்களே. அண்ணாமலை அவர்கள் எடுத்த ஒரு ரகசிய கருத்து கணிப்பு. பாஜகவோட 0, ஆனால் அதிமுக ஆட்சி உறுதி. அதிமுகவுக்கு 115 முதல் 120 இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. திமுகவுக்கு 80, தாவேகாவுக்கு 30. ரிசல்ட் வந்த அப்புறமாவது அண்ணாமலை அவர்களோட அருமை டெல்லி தலைமைக்கு தெரியட்டும்னு சொல்கிற இந்த பரபரப்பான இந்த தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நிறைய பரபரப்புகள் நிலவரிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு உச்சகட்டத்தை எட்டி இருக்கிற ஒரு பரபரப்பான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களோட தரப்பில் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுற ஒரு ரகசிய கருத்து கணிப்போட முடிவுகள் இப்போ வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் தீயா பரவிக்கிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம். தமிழகத்தில் பாஜகவை ஒரு மாற்று சக்தியாக நிலைநிறுத்துறதுக்காக அண்ணாமலை அவர்கள் கடந்த சில வருஷமாகவே நிறைய போராட்டங்களையும் நடைப்பயணங்களையும் மேற்கொண்டிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ கசிஞ்சிருக்கிற இந்த ரகசிய ஆய்வோட முடிவுகள் அண்ணாமலைக்கும் பாஜகவோட டெல்லி தலைமைக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கதாவே தெரியுது. ஏன்னா இந்த ஆய்வின்படி தமிழகத்தில் பாஜக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறலைன்ற ஒரு கசப்பான உண்மை வெளியே வந்திருக்குன்னே சொல்கிறாங்க. அதே சமயம் இந்த கருத்து கணிப்பு அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்கு. அதிமுக 115 முதல் 120 தொகுதிகள் வரை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆட்சியை அமைக்கிறது உறுதின்னு சொல்லி இந்த ஒரு ஆய்வுகள் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையிலான அதிமுக ஆளுங்கட்சி மேலே இருக்கிற இந்த அதிருப்தியை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டாங்கன்றத இந்த கருத்து கணிப்பு தெளிவாகவே காட்டுதுன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியான திமுக 80 தொகுதிகள் வரை மட்டுமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாகவே இந்த கருத்து கணிப்போட முடிவுகள்லாம் பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலிலேயே 30 தொகுதிகள் வரை பிடிக்கும்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசியலில் ஒரு புதிய சக்தியோட வரவை இது உறுதிப்படுத்துதுன்னே சொல்லலாம். நடிகர் விஜயோட இந்த தாக்கம்தான் திமுக மற்றும் பாஜகவோட வெற்றி வாய்ப்புகளை பறிச்சிருக்கிறதா அரசியலோட விமர்சகர்கள்லாம் கருத்து தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. இந்த ரகசிய கருத்து கணிப்போட முடிவுகள் அண்ணாமலையோட கருத்துக்களை மதிக்காமல் டெல்லியில் தன்னிச்சையாக எடுத்தப்பட்ட ஒரு முடிவோட விளைவுதான்னு சொல்கிறாங்க. தேர்தலோட முடிவுகள் வந்த பிறகாவது அண்ணாமலையோட தனிப்பட்ட செயல்பாடுகள் மற்றும் அவர் வகுத்த வியூகங்களோட அருமையெல்லாம் டெல்லியோட பாஜக தலைமைக்கு புரியுமாங்கிற கேள்வி இப்போ வலுவாகவே எழுந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பேசப்பட்ட அண்ணாமலை மாடல் வாக்குகளாக மாற தவறி போனது ஏனென்ற பற்றி ஒரு விவாதமும் தொடர்ந்துருக்கு. இது தேர்தலுக்கு அப்புறம் தொடருமான்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். மக்களே, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி அரசியல் வீடியோகள் டெய்லி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.